அவன் போடுற கணக்கு. போன ஜென்மத்துல நீ என்ன செஞ்சையோ அந்த பலனை தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிற. இந்த ஜென்மத்துல நல்லதோ கெட்டதோ நீ எது செய்யறியோ அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்ப. இப்ப நீ கொலை செய்யறேன்னு வச்சுக்கோ, அடுத்த ஜென்மத்துல உன்னை யாராவது கொலை செய்வாங்க. நீ ஏமாத்தின உன்னை யாராவது ஏமாத்துவாங்க. ஆமா, இப்ப நான் பிச்சை போட்டா அடுத்த ஜென்மத்துல பிச்சை எடுத்துதான் வசூல் பண்ணுமா? பிச்சையெல்லாம் ஒண்ணு எடுக்க வேணாம்ப்பா. அடுத்த பிறவில உனக்கு லாட்டரி விழலாம், இல்ல ஒரு பிரைஸ் வின் பண்ணலாம். எப்படி திரும்பி வந்துடும். ஒரு 10 ரூபாய் கூட. இது பாருங்க, எனக்கு மறுபிறவிலாம் நம்பிக்கை இல்ல. அப்படியா? சரி, ஒண்ணு பண்ணு. நீ பிச்சையும் போட வேணாம், கடனும் கொடுக்க வேணாம். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு. 10 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி வேலை கொடு. இங்கேயே கணக்கு முடிச்சிடலாம். ஆனா ஒண்ணு, உடம்பு வச்சு எனக்கெல்லாம் வேலை செஞ்ச பழக்கம் இல்ல. அதனால மூளைக்கு வேலையா கொடு. சரியா? அப்படி எந்த வேலையும் என்கிட்ட இல்ல. ஏன் இல்ல? ஏதோ பேப்பர் வச்சு படிச்சிட்டு இருக்கிய, அதை வேணா நான் படிச்சு சொல்றேன், கேட்டுக்கோ. அதுவும் ஒரு வேலை தானே. நீங்களா? ஏன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாத? எம்எஸ்சி பிசிக்ஸ், இங்கிலீஷ் மீடியம். இல்ல சார், நானே ஏற்கனவே 10 தடவை படிச்சுட்டேன். புரியல. என்ன புரியல? காட்டு பாப்போம். I have proof of cure for AIDS. Dr. Tulasi. Oh God, she must be mad. சார், நான் இதெல்லாம் படிச்சுட்டேன். யார் இந்த துளசி? எங்க பாஸோட பொண்ணு. ஒரு விதத்துல எனக்கு அக்கா மாதிரி. ஓஹோ, அப்போ அவ தனக்கு தானே எய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காளா? வெரி குட். ஆமா, என்னதெல்லாம் எங்க இருந்து இருக்க? இன்டர்நெட்ல ஏதோ டிஸ்கஷன் போறோம். தான் ஊசி போட்டுக்கிட்டத பத்தி எழுதிருக்காங்க. பின்னாடி எல்லாரும் அவங்களை திட்டிருக்காங்க. எல்லாருமே ஒருத்தரை தவிர. யாரு? யாரோ கடவுளா? கடவுள்? ஆமா, கடவுள் தான் எழுதியிருக்காரு. இதை நீங்க படிச்சு பாரு. I have not let down anybody who came to me. How can I let down the apple of my eyes? என்னை நாடி வந்தவர்களை நான் எப்பொழுதுமே கைவிட்டதில்லை. அதுவும் என் அன்புக்கு பாத்திரமானவளை நான் எப்படி கைவிட முடியும்? அவளது ஆராய்ச்சியை முடிக்க நான் எல்லாம் செய்வேன். இத கடவுளை தவிர வேற யாரும் எழுதியிருக்க முடியும்? சார், விளையாடாதீங்க. ஆமா, கடவுள்ங்கிறது யாரு? முன்னாடி எங்கேயாவது எப்பாவது அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க நீ? எல்லாம் ஒரு நன்றி கடன். நன்றி கடனா? யாருக்கு? என்னோட கடவுளுக்காக. காஃபி சாப்பிட்டியா? அது தெரிஞ்சாதான் பரவாயில்லையா? என்ன பண்ணி பழனிங்கிறதாவது யாருன்னு உனக்கு தெரியுமா? பழனியா? ஆமா, பழனிங்கிறது எனக்கு யாரும் தெரியாது. தமிழ்வாதியார் சங்கரன் தான் நான் பார்த்த முதல் குலம். அவன் தான் உன் பிரச்சனைக்கு ஆரம்பமே. நிச்சயமா அவன் சத்துவன்னு பார்த்து. பழனின்றவரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பண்ணி எல்லாத்திலயும் ரொம்ப அவசரப்படுறிய. முதல்ல எதுவோ அத முதல்ல பிடி, மத்தது தானா புரியும். கேஎஸ்டேரி கேள்விப்பட்டிருக்கியா? என்னன்னா எதை வேணாலும் கணிச்சு சொல்லிடலாம். ஆனா எப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் காயும் யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நாம சின்னதா ஏதாவது செஞ்சிருவோம், அது பெருசா வந்து முடியும். சரி, இப்ப உதாரணத்துக்கு நீ தும்புறேன்னு வச்சுக்கோ. மணிக்கு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து வெளியில வருது. அது பின்னாடி என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு அப்ப புரியாது. அது 1 எங்கேயோ ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு இடத்துல மழையா பெய்யலாம். இத வானிலை ஆராய்ச்சி நிலையத்துல கேட்டா லோக்கல் பினாமினான்னு சொல்லி தள்ளிடுவாங்க. அதனாலதான் எது முதலோ அதையே போய் பிடிக்கலான்னு இருக்கேன். ஒரு 10 rupees கூட. சரி தர. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பழனின்றவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? அட என்னப்பா, கொடுப்பா.
எங்க அந்த முதல் பக்கம்? ஆ, இதோ இருக்க. என்னப்பா படிச்ச? ரொம்ப அவசரப்படுறிய. 10 வாட்டி படிச்சேங்கிற. எதை படிச்ச? முதல்ல துளசி எழுதினதியா, இல்ல மத்தவங்க அதுக்கு பதில் போட்டு திட்டினதியா? துளசி எழுதினத படிச்சு பாத்தியா? அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அங்கதான் நீ தப்பு பண்ற. எல்லாம் தெரிஞ்ச விஷயம்னு நாம சரியா கவனிக்கிறது இல்ல. தெரிஞ்சதுதானே நம்ம விட்டுடுறோம். இத பாரு. தேங்க்ஸ் பழனி எழுதியிருக்க. தேங்க்ஸ் பழனி ஃபார் ஓபனிங் அப் ஹோல் விஸ்டா ஃபார் மை ரிசர்ச். அப்படின்னா இந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் அவன் தான் காரணம். முதல்ல அவனை போய் பிடி. எது புரியலையோ எல்லாமே புரியும். இதுல எல்லாம் பழனிங்கிற பேரை பத்தி வேற எங்கேயும் இல்லையே. அப்படின்னா இது எங்கேந்து வந்ததோ அங்க போய் முதல்ல பிடி. இரு காரியம் முடிஞ்சது, கிளம்பிட்டியா? 10 ரூபாய் தரேன்னு சொன்ன. ஐயோ, இப்படி ஏமாத்திர எப்படி? ஒரு 10 ரூபாய் கூட, நான் செத்து போனோம். சாவணும் சாவணும்னு சொல்றவங்க எல்லாம் செத்து போக மாட்டாங்க. விடுங்க பாரு. அத பத்தி உனக்கு என்ன கவலை? தரேன்னு சொன்ன, தந்துட்டு போ. வா 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 வா. யார பேர்ற? போலீஸ்காரங்கயா? அவங்களை தீ வாங்க அனுப்பிச்சிட்டேன். நீ உள்ள போ. போ போ. முதல்ல படி. போ 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 போ. இன்னையா சாமி இங்க வா. உள்ள யாரும் போக கூடாது. உள்ள யாரும் போக கூடாதா? ஆமா, போக கூடாது. போ போ. உள்ள யாரும் போல. போ 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 போ. ஆண்டி, அர்ச்சனா, ஆண்டி, நீ எங்க போயிட்ட சொல்லாம கொள்ளாம? அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நீ பிரிண்ட் அவுட் எடுத்தியா? எல்லா பேஜஸும் எடுத்தியா? அந்த ஃபோல்டர்ல இருக்கிறது எல்லாமே எடுத்தேனே. சரி, ஆண்டி எங்க? அம்மா மேல இருக்காங்க, கூப்பிட்டா? இல்ல இல்ல வேணாம். ஆர்த்தி, ஆர்த்தி, உனக்கு பழனின்னு யாரையாவது பத்தி ஏதாவது தெரியுமா? மேல கம்ப்யூட்டரா? நீ சொன்ன போல்டர்ல இருந்து எல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தாச்சு. பழனி பத்தி எந்த டீட்டெயிலும் இல்ல. என்ன? வாப்பா.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் ஆண்டி, ஆர்த்தி கிட்ட பேசிட்டு இருக்கோம். என்னப்பா, அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டியே. என்ன ஆண்டி, நானே 12 கொலைப்பழியோட ஓடிட்டு இருக்கேன். இதுல நான் எங்க சொல்லிட்டு போறது? இப்ப கூட ஆர்த்தியை அந்த விஷயமா தான் பார்க்க வந்தேன். ஆர்த்தியவா? எதுக்கு? ஆமா ஆண்டி, ஆர்த்தி இன்டர்நெட்ல ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா. அதனாலதான் அவளை கடத்திருக்காங்க. அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா. வேண்டாம் சோமு, போதும்பா. அவ உயிரோடையாவது திரும்பி வந்தாள்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். அவளுக்கு இன்னும் போதும்பா, விட்டுடு. நான் உன்னை தயவு செஞ்சு கேக்குறேன்பா. நான் அவ அம்மா. அவ திரும்பவும் போய் கஷ்டத்துல மாட்டிக்க நான் அவளை விட மாட்டேன்பா. அவளை விட்டுடுப்பா. அவ என் பொண்ணுப்பா. ஆனா இப்போ அவ என் வைஃப் ஆண்டி. ஆமா ஆண்டி, இன்னைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனோ அன்னைக்கு மனசளவுல அவ என் வைஃப் ஆயிட்டா. அப்போ எப்படி ஆண்டி நானே போய் அவளை ஆபத்துல மாட்டி விடுவேன்? இல்ல சோமு, நான் உங்க ரெண்டு பேர் நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். நீ போலீஸ்ல சரணடைஞ்சிருப்பா. ஆண்டி, அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னாலும் ஈடுபடாது. உண்மை என்ன கொலைகார தப்பிச்சிடுவா ஆண்டி. அப்போ நான் ஆண்டி ப்ளீஸ், அங்க ஓடி இங்க ஓடி ஒவ்வொரு கொலையா தொட்டு தொட்டு இதுக்கெல்லாம் காரணமானவனை நெருங்கிறதுக்கு இப்போதான் ஒரு வழி தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு தடப்படாதுங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு தடவை அவகிட்ட இந்த விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் இங்க கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த பக்கமே வர மாட்டேன். இந்த ஆர்த்தி எல்லாத்தையும் எழுதியிருக்கா, நீயே படி. பழனி என்பவனை உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவன் பிளாக் பார்க்கவும். சீகோலன் ஆர்த்தி அக்ரோபாட்ஸ் பிளாக்ஸ் பழனி வாட்டர்மேன் பிளாக் ஸ்பாட். போட்டோ இருக்க ப்ரொஃபைல், கீபோர்ட் சிடி கவரில் அன்பரசு கொடுத்த டெலிபோன் டைரக்டரி இண்டெக்ஷன். அர்ச்சனாவா? ஆண்டி, ஏசி ஆடியோ பதம் வராரு. ஐயோ, ஆண்டி ப்ளீஸ் காட்டி கொடுத்துடாதீங்க ப்ளீஸ். உள்ள வரலாமா? வாங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு courtesy visit தான். ஒரு கப் காஃபி கிடைக்குமா? சாரி, கொஞ்சம் பால். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு தெரியும், நாங்க சோமுவை தேடிட்டு இருக்கோம். அவர் இங்க வந்தாரா? இல்லையே. இங்க வந்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததே. போய் சொல்றீங்களா? இல்ல,
ஒரு தடவை வந்தா ம். ஆனா சொல்லாமே கிளம்பி போயிட்டான். ம். அதுக்கப்புறம் வரலையா? இல்ல. ம். அர்ச்சனா, ஆ? அர்ச்சனா தானே? ஆமா அங்கிள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆர்த்தி எப்படி இருக்கா? அங்கிள் இது என் ரூம், அக்கா ரூம் அங்க இருக்கு. ஓ, ஐம் சாரி. ஹலோ ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? ரிகவரிங். குட். சோம், இந்த கண்ணாடியை நான் அது பார்த்திருக்கேன். எந்ததான் அங்கிள்? இஸ் இட்? கிளாஸ்ல பிளாக் போர்ட்ல எதுனா தெரியாது, அதனால போட்டுப்பேன். படிச்சிட்டு இருந்தேன்னா அதான் அப்படியே வச்சுட்டேன். இதெல்லாம் என்னது? இது துளசி மேடம் ஒரிகாமி பத்தி பெட்லைன் டவுன்லோட் பண்ணுது, அதான். ஒரிகாமி. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இத நான் எடுத்துக்கிட்டுமா? அது சரி. தேங்க்யூ மேடம். சோமு மறுபடியும் இங்க வந்தா தயவு செஞ்சு எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? அப்ப நான் வரேன். சரி. வா அவர் போயிட்டாரு. இந்த உன்னோட கண்ணாடி தான். அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. பரவாயில்ல, இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அவர் போனது சந்தேகத்தோட தான் போயிருக்காரு. திரும்பி வந்தாலும் வந்துருவாரு. சரி, சீக்கிரம் வா. இல்லப்பா, நீ பாட்டுக்கு வருவ, சொல்லாம கொள்ளாம போவ. இந்த முறை போறதுக்கு முன்னாடி வயிறார சாப்பிட்டு போப்பா. அர்ச்சனா, ஆர்த்தி சிடி எல்லாம் எங்க வச்சிருப்பா? இது காட்டு. கீபோர்ட் சிடி, மியூசிக் சிடி எல்லாம் எங்க வச்சிருப்பா? அங்க கொண்டு வாங்க ப்ளீஸ். Oh my God. என்னாச்சு? என்னிடம் எய்ட்ஸுக்கான மருந்தெடுப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. I have proof of cure for AIDS. நான் என்று மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். ஏன் என்று கேட்க தோன்றும், கேட்க வேண்டும். என்னுடைய நாடி ஜோசியம் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். அந்த காலம் காலமாக அலோபதி தவிர மற்ற பதிகளில் எய்ட்ஸ் வியாதிக்கு மருந்திருப்பதாக எல்லோரும் சொல்லி வருவதில் எது உண்மை இருக்கத்தான் வேண்டும். அந்த மருந்தை 12 ஓலைகளில் பிரித்து எழுதி சஸ்பென்ஸை உடைக்க முயற்சி செய்ய உள்ளேன். துளசி குமாரகுரு,
Arani, I'm grateful to you for opening up a whole new vista for my research. I would need to meet you. But kindly give me some more details. If you're talking about patent rights, we can share it. Let us meet to discuss it. அழனி என்ற இந்த நபர் நம்மிடையே இல்லை. அவர் காலமாகி விட்டதாக தெரிகிறது. சென்னையில் நிகழ்ந்த ஒரு விபத்தில் காலமாகி விட்டார் என்று அவரது குடும்பத்தார் சொல்கின்றனர். முடிவு பெறுகிறது வருத்தங்கள். Heartfelt regrets and condolences to the family. ஐயோ, என்னாச்சு? இந்த ஆள் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரா? நெட் கனெக்ஷன் இருக்கா? இல்லையே, யாருமே யூஸ் பண்றது இல்ல, அதனால அம்மா கட் பண்ணிட்டாங்க. அப்ப வெளியில தான் போய் பார்க்கணும். பார்த்து ஓட்டுங்க சார். சரி சார். சரியான காட்டு மிராண்டி மாதிரி வண்டி ஓட்டுங்க. சாரி சார். சோனு, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரியும். இந்த ஆள் செத்து போன ஆக்சிடென்ட் நான் பார்த்தேன். அந்த ஆக்சிடென்ட் நான் பார்த்த முதல் கொலை இவன்னா. ஓ எஸ், அப்போ இது ஆக்சிடென்ட் இல்ல. அர்ச்சனா, நான் உடனே போகணும், நிறைய வேலை இருக்கு. இரு, எங்க போற? எங்க ஆபீஸ் போகணும். அந்த ஆள் செத்து போனதை நான் பார்த்திருக்கேன். அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதியிருக்கேன். அப்போ அந்த ஆளோட பேரு ஊரு எதுவுமே தெரியாது. சாயாவை இந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ண சொல்லிருந்த. யார் சாயா? எங்க ஆபீஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரைனிங். ஒருவேளை அவ டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு என் ஃபைல்ல வச்சிருக்கலாம். நான் உடனே போகணும். இரு, இப்ப வெளியில போகாத, எங்கேயும் போகாத. ஏற்கனவே அந்த அசிஸ்டன்ட் கமிஷன் சந்தேகத்தோட போயிருக்காரு. வெளியில கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம அம்மா உனக்காக சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கீபோர்ட் சிடி கிடைச்சதா? அதான் தேடிட்டு இருக்கேன். அவ ஃபுல்லா தமிழ் சினிமா பாட்டா வச்சிருக்கா. அப்புறம் கொஞ்சம் விசிடிஸ் வச்சிருக்கா. மத்தபடி கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் சிடிஸ் எதுவுமே இல்லையே. கீழே போய் டீட்டெயிலா கேட்டுட்டு வரலாமா? அந்த நோட்புக் எடுத்துட்டு வா. இதுல லாஸ்ட்ல என்ன எழுதிருக்கு? இண்டெக்ஸ் எண். என்னாச்சு? தழும்புக்காரங்கிட்ட இருந்து கிடைச்ச டைரி. அவனுக்கும் எதிர்க்கும் என்ன சம்பந்தம்?
எப்படி சார் இருக்கீங்க? மனோர் இங்கதான் இருக்கியா? ஆபீஸ்ல மத்தவங்க எல்லாம் காணும். இன்னைக்கு இஷ்யூ இல்ல, எல்லாரும் சீக்கிரம் போயிட்டாங்க. நைட் யாரும் இல்ல. ஆமா, ரொம்ப நாள் ஆளே காணோம். ஒண்ணும் இல்ல, காட் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்காக அனுப்பியிருந்தாரு, அதான். ஆமா, இந்நேரத்துல இங்க மணி 1:30 ஆச்சு. அது ஒரு பழைய ஸ்டோரியை ஃபாலோ பண்ணோம், அர்ஜென்டா. அதான் ஃபைல தேடி வந்தேன். ஓஹோ, இருங்க வர்றேன். ஃபைல வச்சிருந்து கொஞ்சம் இருங்க. இந்த ஃபைல பாருங்க. ஆமா, தேங்க்ஸ். என்ன சார் இது? பன் பட்டர் ஜாம் மாதிரி இருக்கு. லாரி ஏறின ஒருத்தனோட உடம்பு அது. தலையே இல்லாம யார் சார் எடுத்தது? தலை இதுல இருக்க. என்னப்பா அது? ஆக்சிடென்ட் ஆன போட்டோஸ் கேட்டா நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல பிச்சா பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்ட போட்டோஸா கொண்டாந்துருக்கீங்க. சார், அது ஆக்சிடென்ட் போட்டோஸ் தான். போட்டோன்னா தலையோட இருக்கணும்ப்பா. கை கால்லாம் இருக்கு பாருங்க. நீங்க சொன்ன பிட்சா பிரெட் பட்டர் கை கால்லாம் முளைக்காது. சரி சரி, நான் சப் எடிட்டர் தான். எடிட்டர் வந்து உன காட்டுறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சார், எங்க பிரிண்ட் போட்டதுன்னு கேட்டேன் சார். தெரியல. மனோகர், இது கம்போசிட்டிங் ரூம்ல கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கா? அது எப்போ சார் ஆஃப்ல இருந்தது? சார் பாக்குறீங்க? இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்க பார்த்த? நம்ம ஆபீஸ்ல தான். ஆபீஸ்க்கு வந்திருந்தாரா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால கார்ட பாக்குறதுக்கு வந்திருந்தார். நான் தான் கார்டு கிட்ட கூட்டிட்டு போய் விட்டேன். எஸ், கம் இன். சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. மிஸ்டர் பழனி? ஆமா சார். வாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு சண்டை போடுறது மாதிரி சத்தமா இருந்தது. என்னோடது பெரிய மனுஷனா நீ இதை ஏமாத்திரிய? அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? குடியா வெள்ள போடா. நீ என்ன ஏமாத்திட்ட. கெட் அவுட். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இத பத்தி இன்னொரு பத்திரிகையில் எழுத போறேன். எதுல வேணா எழுது, முதல்ல வெளில போ. அது எனக்கு வேணும். என்னோடதியா? அது எனக்கு வேணும். அது வாங்க, நான் இங்கிருந்து போக வெளில போயேனா? மாட்டேன். புரியா? வேடிக்கை பார்த்துட்டு போறோம், வேலையை பாருங்க. மனோர், இது வரேன் சார். என்ன தகராறு? ஏதாவது தெரியுமா? தெரியலையே சார்.
அப்போ நான் எங்க இருந்தேன்? வெளில போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பத்மா எங்க இருந்தானா? அவர் கூட இல்லீங்களே. எப்போ நடந்தது? இவர் என்னைக்கு வந்தாரு? ஞாபகம் இல்ல சார். யோசிச்சு பாரு. ஒரு நாள் நீங்க கேள்வி கேட்டீங்க தெரியுமா, மறுபிறவில உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு. நான் கூட இந்த பிறவிலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன். அந்த பேட்டிக்கு தான் போயிருந்தீங்க. அப்பதான் இவர் வந்தார். மக்கள் பேட்டியா? அன்னைக்கு சாயந்தரம் தான் டேங்கர் லாரியில் அடிபட்டு இவர் செத்து பண்ணார். உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு சார். ஏன்னா அன்னைக்குதான் சப் எடிட்டர் உங்களை கிண்டல் பண்ணார். பொண்ணுங்களா பார்த்து பேட்டி எடுத்துட்டு வான்னு என்கிட்ட கூட கேட்டார். உனக்கு ஏதாவது பொண்ணுங்க தெரியுமான்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு எங்க அக்கா தான். அவ கூட கல்யாணமாயி ஈரோட்ல இருக்கா. அவகிட்ட எல்லாம் போய் பேட்டி எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்படியே எங்க அக்காவை பத்தி யோசிச்சு இருந்தேன். அப்பதான் இவர் வந்தார். அட, எங்க அக்கா மாப்பிள்ள மாதிரியே இருக்காருன்னு நினைச்சேன். அதனாலதான் சொல்றேன், நல்லா ஞாபகம் இருக்கு. இவரு எத்தனை மணிக்கு வந்தாரு? ஒரு 2:30 இருக்கும். 2:30. மரண நேரம் 3. 2:30 மணிக்கு இங்க வந்திருக்காரு. 3 மணிக்கு ஆக்சிடென்ட். அப்போ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்தா வந்திருக்கணும். பத்மா இங்க இருப்பா இப்போ? எங்க சார், அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எல்லாம் போட்டோ எடுக்க முரளி தான் போயிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, இதை எடுத்துலயே வச்சு. சார், உங்க நோட் பேட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். மாதா டிராவல்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்க பாத்திருக்க? நம்ம ஆபீஸுக்கு தான் வந்திருக்கு ஏதோ வண்டி. நம்ம ஆபீஸ்க்கா? எப்போ? ஞாபகம் இல்ல சார். யோசி. சார், நிறைய டிராவல்ஸ்ல இருந்து நிறைய வண்டி வருது. ஞாபகம் இல்ல சார். சரி, தேங்க்யூ. ஏதாவது தொலைஞ்சிட்டு போகுது, பத்திரமா உள்ள வை. யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? புதுசா? ஹலோ, நான் யாருன்னு சொல்றேன். ஹலோ, உங்களதான். நில்லுங்க. நீங்க போங்க சார். யாருப்பா அவரு? எந்த நேரத்தில் வந்துட்டு போறாரு? அவரு ரொம்ப நாளா நம்ம பத்திரிகையில வேலை செய்யறாரு. ஓ, அப்படியா? அது மட்டும் இல்ல, நம்ம எடிட்டரையோட புள்ள மாதிரி. நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஏதோ தப்பா நினைச்சு போறாருப்பா. ஹலோ சோமு, எப்படி இருக்கீங்க? இருங்க, போடாதீங்க. சோமு, உங்க பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்லங்க ப்ளீஸ். சோமு, எங்களுக்கு உங்க மேல இருக்கிற சந்தேகம் எப்பவோ போயிடுச்சு. ஆனா உங்களை க்ளோஸா ஃபாலோ பண்ணதுல இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய க்ளோஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. இனிமே நீங்க எங்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. முக்கியமான ஆட்கள் எல்லாம் நாங்க ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் காரணமானவரை நாங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். யாரு? யார் அது? சொல்றேன், ஆனா அதுக்கு நீங்க என் கூட வந்தா. எங்க? சோமு, ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டான்னா அவன் உங்களை எங்க கூப்பிட்டான்? அப்போ நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? ஒரு வகையில பார்த்தா அதுவும் கரெக்ட் தான். That's just a formality. No! சோமு, சோமு. இல்லைங்க, நீங்க எங்க ஓடினாலும் உங்களை பிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு பத்மராஜனாலே உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும்னா
எங்களுக்கு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. மொரோவர், உங்களை கடத்தி வச்சிருந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிச்சு வந்து போன் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? அங்கிருந்து உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் நாங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் உங்களை ஓட விட்டு வேடிக்கை பார்க்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதுல உங்களுக்கு ஆபத்தும் இருக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வண்டியில இருங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. லுக் சோமி, நீங்க குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறமும் நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன்னா உங்க மூவ்மெண்ட்டை தான் அரெஸ்ட் பண்றேன், உங்களை இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்க சேஃப்டிக்காக உங்களை எங்க கஸ்டடியில் எடுத்துக்கிறோம்னு கூட சொல்லிக்கலாம். வாங்க. வெயிட் 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 ப்ளீஸ். இதுக்கு பின்னால யார் இருக்காங்கிற உண்மையை சொன்னா நீங்க என் கூட வருவீங்களா? யார்? உங்க எடிட்டர் மிஸ்டர் குமரகுரு. வாட்? ஆமா, அவரே தான். நோ 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 நோ, நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. அவரா இருக்க முடியாது. ஏன்? அவர் உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காருங்கிறதுனால வேற யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாருங்கிற முடிவுக்கே வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, அவரால ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் செய்ய முடியாது. எனக்கு நல்லா தெரியும். அவரு கொலையெல்லாம் சச்சா. நாங்க அரெஸ்ட் பண்ண என்னுடைய டெபுட்டி கண்டன், நாடி ஜோசியர் அன்பரசு, டாக்டர் மங்கையர்கரசி இவங்களுடைய பேக்ரவுண்ட் ஆராய்ச்சி பண்ணதுல குமரகுரு தான் இதை செஞ்சிருப்பாருங்கிற முடிவுக்கே நாங்க வந்துட்டோம். நீங்க வேணா என் கூட வாங்க, விவரமா சொல்றேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இவங்களெல்லாம் எங்க எடிட்டருக்கு தெரியவே தெரியாது. நீங்க வீணா உண்மையில. ஒரு நிமிஷம், டாக்டர் மங்கையர்கரசி தான் செத்து போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? அவங்க சாகல, உங்களை ஏமாத்தி இருக்காங்க. இல்ல, நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க தான் ஏமாத்துறீங்க, போய் சொல்றீங்க. சோமு சோமு, ஹலோ சார், சார் பயப்படாதீங்க, வந்து உட்காருங்க. அட, சௌரிமுத்தண்ணா தான் அனுப்புனாரு, உங்களை பண்ண வீட்டுல விட சொன்னாரு. அட வந்துட போறாரு, வந்து ஏறுங்க சார். நீங்க பயப்படாதீங்க சார், சும்மா உட்காந்து வாங்க. பதட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சார். தண்ணி வேணுமா? வேணாம். வேர்த்து போயிருக்கு, கரிச்சி பிடிச்சிருக்கீங்களா? இல்ல. டபுள் இருக்கு, எடுத்து தொடச்சுக்கோங்க. இதுவா? இது எங்க டிராவல்ஸ் ட்ரிப் சீட்டு. இது உங்க டிராவல்ஸ் தான்? ஆமா, மாதா டிராவல்ஸ். இது ரெண்டும் என்ன சார் இது? அப்போ இதுவும் எங்க டிராவல்ஸ் தான். எங்க சார் இருக்குது? சொல்றேன். இது எந்த வண்டிதுன்னு தெரியுமா? இது போன வருஷம் டிசைனு. பின்னாடி நம்பர் இருக்குமே, குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு பின்னாடி நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. எங்க சார் கிடைக்குது? சொல்றேன். இப்போ நம்ம எங்க போறோம்? குமரகுரு ஐயாவோட பண்ண வீட்டுக்கு போறோம். அங்கதான் கொண்டு உங்க அண்ணன் விட சொன்னாங்க. இல்ல, பண்ண பக்கத்துல உங்க டிராவல்ஸ் இருக்குல்ல? ஆமா, முதல்ல அங்க போலாம். சௌரிமுத்தை பார்க்கணும். சரி.
கௌரி முத்து சார் சார் எங்க இருக்காரு? அண்ணன் தூங்கிட்டு இருப்பாங்க, உட்காருங்க, நான் எழுப்புறேன். அண்ணா யாரு? அண்ணா நான் தானே, கொஞ்சம் வெளியில வாங்க. யாருப்பா? சார் வந்துருக்காங்கண்ணா. அட வாங்க சார். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சார் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஏதோ ஆபீஸ்க்கெல்லாம் போனீங்களா? அங்க இருந்து போன் வந்துதான். ஏப்பா சார பண்ண வீட்டுக்கு தானே கூட்டு போக சொன்னேன், இங்க எதுக்கு கூட்டு வந்த? இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் ஒரு நிமிஷம், முகம் கழிட்டு வந்துடுறேன். உட்காருங்க உட்காருங்க, வந்துருவாங்க. இங்க பக்கத்துல எங்கேயாவது பிரிண்ட் போட முடியுமா? இந்த நேரத்துல யாருங்க பிரிண்ட் போடுவாங்க? டேய், பக்கத்து தெருவில் அமீன் நைட்டு தானே பிரிண்ட் போடுவான். போய் ஸ்டுடியோ திறந்துருக்கேன்னு பார்த்து போட்டு வா போ. ப்ளீஸ் பாருங்களேன். சரி, ஏற்கனவே எனக்கும் அவனுக்கும் தகராறு. நான் கூட வரேன். எங்க? எங்க போனோம்? அதுல என்ன ஏதோ பிரிண்ட் போடணுமா? எங்க அமீன் கடையில தான் இருப்பான், போய் பார்த்துட்டு வாடனா போக மாட்டேங்கிறான். ஏய் வான் போய் போட்டு வாப்போ. அவன் நேரம் தூங்கிட்டு இருப்பானே. வீட்டோட தானே ஸ்டுடியோ வச்சிருக்கான், எழுப்பி போட்டு வா. நான் சொன்ன சொல்லு. ஒரு நிமிஷம் போன. சார் இருக்கட்டும், போய் காலைல வந்து வாங்கி சொல்லு. இது உங்க டிராவல் ட்ரிப் ஷீட் தானே? ஆமா. எங்க கிடைச்சது உங்களுக்கு? சொல்றேன். இது TN09Y1899. இந்த வண்டி எங்க போச்சு வந்ததுன்னு ஏதாவது ரெஜிஸ்டர் வச்சிருக்கீங்களா? இருக்கு. எது கேக்குறீங்க? அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். எதுக்காக கேக்குறீங்க? என்ன பிரச்சனை? நான் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன். அந்த ஆளு இந்த வண்டியை உங்ககிட்ட இருந்து ஹையர் பண்ணி எங்கேயோ எடுத்துட்டு போயிருக்கணும். அதான். ஆஹா, சரி, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அதுக்கு இல்ல மாப்ள, சிட்டிக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு வண்டி 2-3 ட்ரிப் ஓடுது. வண்டி நம்பரை பார்த்தா பழைய வண்டி நம்பரா இருக்கு. அதுக்கு 2-3 லட்சம் இருக்கும். அது எப்போ எங்க போச்சுன்னு தெரிஞ்சாதானே ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். ஏன் தம்பி, அது எந்த தேதியில எங்க போச்சுன்னு ஏதாவது தெரியுமா? கற்பக விநாயகர் நகர். கற்பக விநாயகர் நகரா? சென்னையில அது எங்க இருக்கு? அதான் தெரியாத இடமா இருக்குல்ல, அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். போய் எடுத்துட்டு வாங்க. ஏன் தம்பி, ஒரு 2-3 மாசத்துக்குள்ள இருக்குமா? ஆமா, இருக்கலாம். சரி, பாக்குறேன். தம்பி, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல. ஏம்மா, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. ஏன்பா, எங்கப்பா நீ அடிக்கடி காணாம போயிடுற? சார நீ ரொம்ப தவிக்க விடுற தெரியுமா? அவர் ஒண்ணு தன்னோட புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. முதல்ல அவரை போய் பாரு. ஏமா, என்னங்க? பால் இருக்கா? இருக்குங்க, இருக்கு. சரி, அப்ப சீக்கிரம் போட்டு கொண்டு வா. தம்பி, நீ என்ன பண்ற? நேரா பண்ண வீட்டுக்கு போ. இல்ல, நானும் கூட வரேன். இந்தாப்பா, போன 4-5 மாசத்துக்குள்ள லெஜர் இது. அட, இப்படி பார்த்தா எப்படி? டேட்டு கரெக்டா சொன்னதான் பார்க்க முடியும். 2 முறை வந்தான். 2 முறையும் வேற வேற ஆளோட ரேகை எடுத்து வந்து கொடுத்து அதுக்கு ஓலை எடுத்து கொடுக்க சொன்னான். யாரோட ரேகை எடுத்துட்டு வந்தா? முதல்ல யாரோ ஒரு சின்ன பையனோட ரேகை. சின்ன பையனோட ரேகையா? பேர் என்ன சொன்னா? சும்மா. அப்புறம் அப்புறம் இன்னொரு ஆளோட ரேகை எடுத்து கொடுத்தா அதுக்கு ஓலை எடுத்து கொடுக்க சொன்னா. யாரு? அது உன்னோடது. என்னோடதான்? என்னது? போன வாட்டி தழும்புக்கார் கார்ல வந்திருந்தாரு. அதுல ஏறி விளையாடிட்டு இருக்கும் போது எடுத்துட்டு வந்துட்டா. டூரிஸ்ட் கார்ல வந்தாரா? என்ன அது? செப்டம்பர் 21க்கு அப்புறம். செப்டம்பர் 21க்கு அப்புறமா? ஒரு வாரத்துக்குள்ள.
ஏதோ 2-3 மாசம்னா இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடின்னு சொல்ற. தம்பி வா, பாப்பாரு வா. ஒரு கையெழுத்து உனக்கு புரியாது. உட்காரு, காஃபி சாப்பிடு. கொண்டா தம்பி, வாங்கிக்கங்க. இந்தாங்க. தேங்க்யூ. தம்பி யாருங்க? சொல்லவே இல்ல. ஐயா ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. நான் சொல்ல, அவரோட புள்ள மாதிரி இவர்தான். வணக்கம் தம்பி. வைஃப் பிலோமினா. இந்தாங்க சார். அண்ணே, முடியான்னு சொன்னான். உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறமா தான் அவசர அவசரமா போட்டு கொடுத்தான். சரியா இருக்கான்னு பாருங்க சார். ஏய், போதும் போ. அண்ணே, அப்ப நான் போடுமாண்ணே? 22ஆம் தேதிக்கு அப்புறம் என்ட்ரியே இல்லையே. TN09Y 1899. என்ட்ரி இல்லைன்னா எங்க போச்சு? ஒர்க் ஷாப் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வித்துதானே மாப்பிள்ள குவாலிஸ் வாங்கணும். ஒர்க் ஷாப்ல இருந்து அப்படியே போயிடுச்சுல்ல. யாருக்கு வித்தீங்க? அது ஒரு சினிமா கம்பெனிக்காரங்களுக்கு. மலையில இருந்து காரை தள்ளி வரதுக்கு வேணும்னு கேட்டாங்க. பழைய காராச்சே, நல்ல ரேட்டு கேக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். பத்மராஜன்? இருபத்தி 2ஆம் தேதி ராத்திரி பத்மராஜன் எடுத்துட்டு போனானா? ஆமா, உங்க ஆபீஸ்ல இருந்தா யாரோ போன். இல்ல பண்ண வீட்ல இருந்து பண்ணிருந்தாங்க. நான் தான் போன் எடுத்தேன். ஏதோ அவசரமா சிட்டிக்கு போகணும்னு கேட்டிருந்தாரு. நீங்க யாருன்னு கேட்டேன். பத்மராஜன் சொன்னாரு. அதனாலதான் பிராக்கெட்ல எழுதி வச்சேன். சரி, நான் வரேன். தம்பி இருங்க. அட இருக்கு தம்பி. எங்க போறீங்க? நான் உடனே சாரை பார்க்கணும். பண்ண வீட்டுக்கு தான் போறேன். கொஞ்சம் இருங்க, நான் வந்து இல்ல பக்கத்துல தானே இருக்கு. நான் நடந்தே போயிடுறேன். ஹலோ அம்மா, நான் சொன்னு பேசுறேன். எங்க என்ன பேசுற? அது இருக்கட்டும், நீ உடனே கிளம்பி வர முடியுமா? மணி 2 ஆகுது. இந்த நேரத்துலயா? ஆமா, பரவாயில்ல. கிளம்பி வா. எங்க? நான் தமிழ்வாதிய சங்கரன் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். என்ன விளையாடுறியா? இங்க 60 கிலோமீட்டர் ஆகுது. பரவாயில்ல, இப்போ டிராபிக் ஒண்ணும் இருக்காது. இப்போ கிளம்பினா 1 ஹவர்ல வந்துடலாம். சீக்கிரம் வா. அங்க என்னடா பண்ற? ஒரு ஆளை பிடிக்கணும். வா சொல்ற. சரி. ஹலோ மிஸ்டர் பிரபு. பரவாயில்ல, உட்காருங்க. நேரத்தில் எதுக்கு சார் வர சொன்னீங்க? சொல்றேன். அந்த கலர் லேப் உங்களோடது தானே? ஆமா சார். நெய்தல் பத்திரிகை போட்டோகிராஃபர் பத்மராஜன் ரெகுலரா உங்க லேப்ல தான் பிரிண்ட் போடுவாரா? ஆமா சார். எதுக்கு கேக்குறீங்க? இது உங்க லேப்ல போட்ட பிரிண்ட் தானே?
சார். இந்த போட்டோ எடுத்தது பத்மராஜன் தான் அவர் சொல்றாரு. அவரு ஒரு பிரிண்ட் போட சொன்னாராம். அது அவர்கிட்ட இருக்கு. இந்த பிரிண்ட் போட்டது யாருன்னு நாங்க அவர்கிட்ட கேட்டதுக்கு பேரை மாத்தி சொல்லி எங்களை ஏமாத்திட்டாரு. நீங்க அவரை மறைக்கிறீங்களா, அவர் உங்களை மறைக்கிறாரு? யார் யாரை மறைக்கிறீங்க சொல்லுங்க. மிஸ்டர் பிரபு, நீங்க தான் இந்த போட்டோ பிரிண்ட் போட்டீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது, இந்த போட்டோ பிரிண்ட் போட சொன்னது யார்? அது எதுக்கு சார் கேக்குறீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எதுக்குன்னு சொல்றேன். நீங்க எதுக்குன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ், அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன். சரி, ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணை அடைச்சு வச்சிருந்த ரூம்ல இருந்து இந்த போட்டோ கிடைச்சது. சோ அந்த பொண்ணை கடத்தினதும் இந்த போட்டோ பிரிண்ட் போட சொன்னது ரெண்டு ஒரே ஆள் தானே நாங்க சந்தேகப்பட்டோம். நான் எதுக்குன்னு சொல்லிட்டேன், நீங்க யாருன்னு சொல்லுங்க. கடவுளை காட்டி கொடுக்க முடியாது. மிஸ்டர் பிரபு, இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வரைக்கும் 12 கொலை நடந்திருக்கு. அந்த கொலை செஞ்சதும் இந்த போட்டோ பிரிண்ட் போட சொன்னது ரெண்டு ஒரே ஆள் தானே நாங்க சந்தேகப்படுறோம். அவரால் கொலையெல்லாம் செய்ய முடியாது. அது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க யாருன்னு சொல்றீங்களா? அப்படின்னா நான் உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும். மிஸ்டர் ஆடியபாதம், இவருக்கும் இனிமே நான் தான் லாயர். மிஸ்டர் பிரபு, இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும், சீர்திருத்த பள்ளியில் இருந்த என்ன எடுத்து வளர்த்து இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த கடவுள் நிச்சயம் என்னை கைவிட மாட்டாரு. எனக்கு தெரியும். இங்கடா பாரு, பின் போட்டுமாவா? சீல் வச்சு போட்டு உடைச்சிருக்க. உள்ளதான் சொல்ற. இங்கதான் அந்த தமிழ் வாத்தியார் செத்து போய் விழுந்து கிடந்தாரா? ஆமா. யாரையோ பிடிக்கணும், ஹெல்ப் வேணும், உடனே வான்னு சொன்னீங்க. யாருடா சொல்ற? அன்னைக்கு இதெல்லாம் நீ எடுத்தது தானே? ஆமா. ஆக்சிடென்ட் போது நீ எடுத்தது தானே? ஆமா. தலை இல்லாம ஏண்டா எடுத்த? அன்னைக்கு இருந்த பதட்டத்துல தெரியாதமா எடுத்துட்டேன்டா. போய் சொல்லாத. இதான் இந்த போட்டோஸோட நெகட்டிவ்ஸ். போட்டோஸ் எடுக்கும் போது தலையோட தான் எடுத்திருக்கேன். ஆனா பிரிண்ட் பண்ணும்போது டெலிபரேட்டா தலையை கட் பண்ணிருக்கேன்.
இந்த பழனிய உனக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்றா. தெரியாது. அப்ப எனக்கு தெரியாது. அப்போ யாரோ சொல்லிதான் நீ செஞ்சிருப்ப. யார் அது? ஃப்ரெண்ட் சொல்லி கால் தட்டிட்டா. துரோகி. இல்லடா, இப்போ நான் அவனுக்கு ஃப்ரெண்டு தான். உன்னை காப்பாத்தணும் தான் நான் பாக்குறேன். அப்ப யார் அது? சொல்லு. சொல்றா. யார வேணாலும் காட்டி கொடுக்கலாம்டா. கடவுளை எப்படிடா காட்டி கொடுக்க முடியும்? என்ன சுத்தி இருக்கிறவங்க எனக்கு இப்படி சதி பண்ணிட்டீங்களே. சொல்றா. Oh my God. 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 Good. Good. God. மிஸ்டர் நடராஜன், உங்க கிளையண்ட் யாரு? இவர்தான். இவங்களை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சது யாரு? கடவுள். அதான் யாருன்னு கேட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லையே. மிஸ்டர் நடராஜன், ஒரு கொலைகாரனை மறைக்கிற குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும். அப்படின்னா நிறைய லாயர்களை நீங்க கைது செய்ய வேண்டியிருக்கும். ஆடியோ பாதம் ஸ்பீக்கிங். சார், பத்மராஜன் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். குட். சோமு குமரகுருவை தேடி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கா சார். சோமு எங்க இருக்கா? அப்போ அவன் குமரகுரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கான். பாப்பா, ராத்திரி பூரா நீ வருவேன் எதிர்பார்த்துட்டு. நீங்க தானா இது எல்லாத்துக்கும் காரணம்? எது எல்லாத்துக்கும்? என்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் நீங்க ஏன் சார்? நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். நீங்க சோமு, ரிலாக்ஸ். நான் சொல்றது கொஞ்சம் நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க தானே செஞ்சது? சொல்லுங்க. இல்ல, இல்ல. ஆனா ஒரு விதத்துல பார்த்தா ஆமா. புரியல, சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனா ஐயோ சோமு, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டா. ஏமாத்திட்டீங்களே, மோசம் பண்ணிட்டீங்களே. இப்ப நான் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு புரியல. கடவுள, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா ப்ளீஸ். இல்ல, நீங்களா? God. நான் தான். ஆனா நான் ஒண்ணும் செய்யல. பத்மராஜன் கிட்ட பழனி போட்டோல தலை கட் பண்ணி பிரிண்ட் போட சொன்னது நீங்க இல்லையா? நான் தான். ஆனா மங்கையர்கரசி உங்களுக்கு தெரியவே தெரியாதா? தெரியும்பா. ஆனா கந்தன், அன்பரசு எல்லாரையும் தெரியும். ஆனா கடவுள் எல்லாரும் சொல்றது உங்களே இல்லையா? என்னதான்? ஆனா நான் போதும் சோமு, போதும். ஆமா, போதும். அது போதும் சோமு.
தேங்க்யூ சோமு. மிஸ்டர் குமரகுரு, எஸ், நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? 12 கொலை செஞ்சதுக்காகவும் ஆர்த்தியை கடத்தி வச்சு அவங்க உயிருக்கு ஆபத்து உண்டு பண்ணதுக்காகவும். நான்சென்ஸ். எதை வச்சு? இவன் எதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க? இவரை மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும், டாக்டர் மங்கையர்கரசி, என்னோட டெபுட்டி கந்தன், நாடி ஜோசியர் அன்பரசு, போட்டோ லேப் ஓனர் பிரபு, இவங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இவங்க பேக்ரவுண்ட் ஆராய்ஞ்சதுல, இவங்களை எல்லாம் விசாரிச்சதுல, இவங்க எல்லாருக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு. சோ இட் இஸ் ஆப்வியஸ். நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், சஸ்பெக்ட் ஆப்வியஸ்னு. இது என்ன கதையா மிஸ்டர் குமரகுரு? சாட்சிங்க எல்லாம் ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, கடைசியில் அவர் இல்லைன்னு கதையை ட்விஸ்ட் பண்றதுக்கு. நானும் அதையே தான் சொல்றேன். இது என்ன கதையா இல்ல டிவி சீரியலா? லைஃப் மிஸ்டர் ராணிபாதம், லைஃப் இஸ் அட் டைம்ஸ் லைக் ட்ரூத். உண்மை கற்பனையோட விசித்திரமானது. கேள்விப்பட்டிருப்பீங்களே. மிஸ்டர் குமரகுரு, நாங்க போலீஸ். ஆதாரங்கள் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நாங்க போறோம். ஆதாரமா? நான் தான் இந்த கொலைகள்லாம் செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எல்லா கொலைகளுக்கும் டைரக்ட் ஆதாரம் இல்ல, ஆனா இது தெரியுதா? இது ஆமா, உங்களோட தான். தமிழ் வாத்தியார் தமிழ் நம்பி அவர் வீட்டுல இருந்து கிடைச்சது. நான்சென்ஸ். ஒரு பாக்கெட் வாட்ச் வச்சு விசாரிச்சிட்டோம், ஆனா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இது ஒரு ரேர் கலெக்டர்ஸ் ஐட்டம். சென்னையில இந்த மாதிரி 2 வாட்ச் தான் இருக்கு. ஒன்னு மிஸ்டர் துவாரக்நாத் கிட்ட இருக்கு, ஒன்னு உங்ககிட்ட இருந்தது. அது இது. தமிழ் வாத்தியார் சங்கரனை கொலை பண்றதுக்கு அவர் வீட்டுக்கு போனப்போ நீங்க இதை அங்க தொலைச்சிட்டீங்க. அப்பவே வந்து விசாரிச்சிருக்கலாம், அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், இந்த கொலைகள்லாம் தடுத்திருப்பீங்களே. பண்ணிருக்கலாம். தொடர்ச்சியா கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் ஆகி என்னுடைய நேரடி கண் பார்வைக்கு வந்து என் பார்வை சோமு மேல திரும்பவும் தமிழ் வாத்தியார் சங்கரனோட கொலை வழக்கு இந்த லிஸ்ட்ல வந்து. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்ச் கலெக்டர், இந்த வாட்ச் ரெண்டையும் கனெக்ட் பண்ண. இருந்தாலும் சொசைட்டில நீங்க இன்ஃபுளுன்ஷியல் பர்சன். இந்த வாட்ச்ல சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தது. அது உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் பண்றதுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம். இன்ஃபேக்ட் உங்க ஆபீஸ்ல கூட ட்ரை பண்ணோம். கடைசியில தேங்க்யூ மிஸ்டர் விஷ்ணு, பண்ணையில இருந்து கொடுத்த டீ கப்புக்கு தேங்க்ஸ். சோ மிஸ்டர் குமரகுரு, based on circumstantial evidence, போலாமா? அப்பா கொலை பண்ணியாப்பா? இல்லம்மா, ஆச்சே கர்த்தனியா? துளசி நான் இல்ல. துளசி துளசி ப்ளீஸ் 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 வாங்க போலாம். துளசி ரிலாக்ஸ். என்னம்மா, என்னாச்சு? அண்ணே, ஐயோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. எதுக்கு? நீங்க எங்க போயிருந்தீங்க? சரியான நேரத்துல காணாம போயிட்டேங்க போல் இருக்கு. நான் பின்னால தானே இருந்தேன். அதான் கேக்குறேன், இது எல்லாத்துக்கும் பின்னால நீங்க தான் இருக்கீங்களா? ஆ? ஏமா, எதுக்கு ஐயாவை கூட்டிட்டு போனாங்கன்னு கேக்குறல? கொலையா? ஆமா, யாரோ தமிழ் வாத்தியார் சங்கரனை கொலை பண்ணிட்டு தான் சொல்லி கூட்டு போயிருக்காங்க. ஐயா, தப்பு பண்றாங்களே. சரி இல்லங்க, எங்க போறீங்க? சாமியை கூட்டிட்டு போயிட்டா பூசாரியும் கூட போய்த்தானே ஆகணும். அவன் மட்டும் வேற பக்கம் ஓடியா போயிருவான். போலீஸ் கிட்ட தான் போறேன். என்ன விரட்டிக்கிட்டே வர? ஓடிடுவேன் பாக்குறியா? கடவுளை விட்டுட்டு எங்கேயும் ஓடிட முடியாது.
வா. இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த கொலைகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. ஆனா இத பத்தி நீங்க ஒண்ணும் சொல்லலையா? இது உங்களோடது தானே? தமிழ் வாத்தியார் தமிழ் நம்பி வீட்டுல இருந்து கிடைச்சது. நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கலாம், அங்க விட்டுருக்கலாம். அப்போ நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்க. அவர் வீட்டுக்கு போனீங்க, அவரை கொலை செஞ்சீங்க. இல்ல, நான் ஒரு வீட்டுக்கு என்னைக்கு வேணா போயிருக்கலாம்ல. ஆனா நாங்க இதை கண்டெடுத்தப்ப ஃபுல்லா கே கொடுத்து ஓடிட்டு இருந்தோம். சோ கொலை நடந்த அன்னைக்கு தான் நீங்க அங்க போயிருக்கீங்க. போயிருந்தேன். அப்ப நீங்க தான் கொலை செஞ்சீங்க. இல்ல, நான் அந்த தமிழ் வாத்தியார் வீட்டுக்கு போனப்போ அவர் ஏற்கனவே அங்க செத்து கிடந்தாரு. ஓகே, இது ஆர்த்தி அடைச்சு வச்சிருந்த ஸ்கூல்ல இருந்து கிடைச்சது. உங்க ஆட்களோட அஜாகிரதைனாலையும் ஆர்த்தியை கொண்டு போற வேகத்திலையும் இதை அவங்க அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இதை நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். ரொம்ப பழைய நாடி ஜோசி ஓலைச்சுவடி. இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போன பழனியோடைய மருத்துவ காணம். இது உங்களுக்கே தெரியும். உங்க பண்ணையில இருந்து எடுத்த சித்த வைத்திய ஓலைச்சுவடி. இதை வச்சுதான் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் உங்க பொண்ணு சொன்னாங்க. இதுல சொல்ல விட்ட சில விஷயங்கள் நாடி ஜோசியத்தில் இருக்கிறதா இந்த ஓலைச்சுவடியில குறிப்பு இருக்கு. இது தில்லைராஜன் வீட்டில இருந்து எடுத்த நாடி ஜோசிய ஜாதகங்கள். அதுல ஆர்த்தியோட ஜாதகத்துல 12 பேர் வருது. அந்த 12 பேருக்கு சொந்தமான நாடி ஜோசிய ஓலைச்சுவடிகள்ல தான் இந்த மருந்து இருக்கிறதா இதுல குறிப்பு இருக்கு. தில்லைராஜன் கிட்ட பேசினதுல அந்த 12 பேரும் கொலை செய்யப்பட்ட 12 பேரும் ஒண்ணுதான்னு தெரிய வந்தது. இது ஆர்த்தி இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணது. இதுல மிஸ் துளசி, அதாவது உங்க பொண்ணு, ஒரு ஃபோரம்ல அவங்க ரிசர்ச் பத்தி எழுதியிருக்காங்க. அதுல நீங்களும் எழுதிருக்கீங்க, கடவுளுங்கிற பேர்ல. How can I let down the apple of my eye? My support will be there for her research and if warranted, I will do everything to see through her research to fruition. இதை எழுதுனது நீங்க தானே? இன்டர்நெட்ல யார் வேணா என்ன வேணா எழுதலாம். ஆப்பிள் ஆஃப் மை ஐ, கண்ணின் மணி அப்படின்னு உங்க பொண்ணை பத்தி யார் வேணாலும் எழுதலாம். இஃப் வாரண்டட், தேவைப்பட்டால் அவங்க ஆராய்ச்சி ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு எழுதிருக்கீங்க. அதுக்காக வெவ்வேறு ஆட்கள் கிட்ட பணம் கொடுத்து 12 பேருடைய ரேகை எடுத்து அவங்கள கொலை செஞ்சிருக்கீங்க. மிஸ் ராடியப்பா, சாரி மிஸ் ராடிபாதம், உங்களுக்கு எது இல்லாஜிக்கலா படல? பணம் கொடுத்தா ரேகையை கொடுக்க போறாங்க, எது கொலை பண்ணோம்? மிஸ்டர் குமரகுரு, செத்தவங்க 12 பேரை ஏழைங்க இல்லை, அதுல வசதியானவங்களும் இருந்தாங்க. பெருமாள் ரெட்டி, இஸ்மாயில், மனோகர், இவங்க எல்லாரும் நீங்க கேட்ட உடனே அவங்க ரேகையை கொடுத்திருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன கேட்ட அந்த கப்பல இருந்து ரேகை எடுத்தீங்க. குட் பாயிண்ட். ரேகை எடுக்கிறது சிம்பிள். ஆனா அதுல இருந்து வலது கை கட்ட விரல் ரேகை இதுதான் கம்பேரிசன் இல்லாம ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். டேக் இட் ஃப்ரம் மீ, ஐ அம் a police officer. அதுக்காக கொலை செய்யணுமா? இவங்க நாடி ஜோசியத்தை வச்சுதான் எய்ட்ஸுக்கு மருந்து நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்தா கிளைம் பண்ண மாட்டாங்களா? மிஸ் ராடிபாதம், என் பொண்ணு அவங்க நாடியை வச்சுதான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்க இவங்கெல்லாம் உங்க குற்றத்துக்கு துணை பண்ணுவாங்க. உங்க ஆராய்ச்சி பத்தி இவங்களுக்கு தெரியும். இவங்கள யாராவது வெளியில போய் சொல்லலாம் இல்லையா? குறிப்பா அன்பரசு. அன்பரசு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார்.
அது மட்டும் இல்ல, உங்க ஆராய்ச்சி முடிஞ்சதும் இவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. டாக்டர் மங்கேற்கரசி வீட சோதனை போட்டதுல அது எங்களுக்கு தெரிய வந்தது. இவங்களை நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், ஆனா ரேகையை கொடுத்தவங்களை அனுப்ப முடியுமா? அதனாலதான் கொன்னுட்டீங்க. அதை தவிர இவங்களுக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இவங்க உங்களை ஒரு கடவுளாவே பாக்குறாங்க. பத்மராஜன், இவர் அப்பா உங்ககிட்ட டிரைவரா வேலை பார்த்தவர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு நீங்க வேலை சொல்லி கொடுத்து உங்க பத்திரிகை ஆபீஸ்ல ஒரு போட்டோகிராஃபரா வேலை கொடுத்தீங்க. மங்கையர்கரசி பிரபு ரெண்டு பேரையும் அநாதாசிரமத்திலிருந்து தத்தெடுத்து இவங்களை படிக்க வச்சு பிரபுவுக்கு ஒரு லேப் வச்சு கொடுத்து மங்கையர்கரசி ஒரு டாக்டர் ஆக்குனீங்க. இவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்திருக்கீங்க. கந்தன், இவர் குடும்பத்துக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கே நீங்க தான் காரணம். அன்பரசு, இவர் நடுவுல வந்தவர். நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது, நீங்க பணம் கொடுத்து உதவி பண்ணி சால்வ் பண்ணீங்க. சோ இவங்க எல்லாம் உங்ககிட்ட கடமைப்பட்டவங்க, விசுவாசமா இருக்கிறவங்க. இவங்க விசுவாசத்தை காரணமா வச்சு இவங்களெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திருக்கீங்க. நான் எதுவும் பண்ணல. ஆமா சார், அவர் எதுவும் செய்யல சார். நாங்களாதான் சார் எல்லாமே செஞ்சோம். மிஸ்டர் அடிபாலம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இவங்க எல்லாம் பெற்றுங்க. இவங்களுக்கு இந்த கொலைகளுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். இல்ல சார், சார் அவர் போய் சொல்றாரு சார். ப்ளீஸ் கீப் குவைட். அவருக்கு சம்பந்தமே கிடையாது சார். நாங்க தான் செஞ்சோம். அங்கை நோ. ஆமா சார். இல்ல சார், ஆர்த்தி நான் தான் சார் கடத்தினேன். நான் தான் அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டேன். அங்கை டிபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லா விஷயத்தையும் நான் தான் சார். சும்மா இருக்கா சார்? சும்மா வேணாம் சார், இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம் சார். என்ன ப்ரொடெக்ட் பண்ணவங்கிறதுக்காக இவங்க எல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இல்ல சார், இல்ல சார், அவர் சும்மா இருங்க. சார் மிஸ்டர் குமரகுரு, இது ஒரு தொடர் கொலை வழக்கு. இதுல நீங்க சொல்றதுனால இவங்களை விடுறதோ இவங்க சொல்றதுனால உங்களை விடுறதோ நடக்க போறது. உண்மை தெரியற வரைக்கும் நீங்க எல்லாம் என் கஸ்டடியில இருந்தாலும். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் பெருமாள் ரெட்டி கிட்ட இருந்து நீங்க லேண்ட் லீஸுக்கு எடுத்து அங்க டிகே ஃபார்மான்னு ஒரு கம்பெனி நடத்திருக்கீங்க. அந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட். இந்த டிகேங்கிறது துளசி குமரகுரு. அதனால உங்க பொண்ணையும் நாங்க சந்தேகப்படுறோம். நோ நோ மிஸ்டர் அடிபாதம், துளசிக்கும் இருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. சார், அவர் சொல்றது நம்பாதீங்க சார். இல்ல சார், எல்லாரும் சும்மா இருங்க. சும்மா இருங்க. வாய் மூடுங்க. யாருக்காக இதெல்லாம் நான் செஞ்சனோ அவளுக்கு ஒண்ணுன்னா எல்லாமே வேஸ்ட் இல்ல. எல்லாமே வேஸ்ட். நடந்தது ஒண்ணு விடாம முதல்ல இருந்து நான் எல்லாத்தையும் சொல்றேன். சார், இங்க பாருங்க சார், அவர் கொலை எதுவும் பண்ண சார். If you don't mind, can I have some water? Thank you. சொல்லுங்க. வாங்க உட்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. சார், உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க சோமு. முகிலன் தானே? ஆமாங்கய்யா. உங்களையும் தான் தேடிட்டு இருந்தோம். தப்பு பண்றீங்கய்யா. அவருக்கு ஒண்ணும் தெரியாதுயா. அவர் ஒண்ணுமே செய்யலையா. உட்காருங்க.
சொல்லுங்க சோனு. சொல்லுங்க. இவங்க அவங்க இருக்கட்டும். நீங்க சொல்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு சோமு தேவை. சரி. துளசி, என் பொண்ணு துளசி ஜெர்மனில ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா. முகிலனோட ஓலைகள்ல எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கிறது அவளுக்கு தெரியும். அந்த ஓலைகள்ல ஏதோ 2-3 விஷயங்கள் விட்டு போயிருந்தாலும் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில அதையே அவளுடைய செகண்ட் PhDக்கு ரிசர்ச் டாபிக்கா லேபுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா. அந்த நேரத்தில் தான் இன்டர்நெட்ல இந்த சென்னையில நெசப்பாக்கத்துல இருந்து யாரோ பயணின்னு ஒருத்தர் எய்ட்ஸ்க்கு மருந்து அவர்கிட்ட இருக்கிறதாகவும் அட்லீஸ்ட் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியுங்கிறத நெட்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவருடைய நாடி ஜோசியோ ஓலை உட்பட 12 நாடி ஜோசிய ஓலைகள்ல மருந்து இருக்கிறதா இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. துளசி இதை படிச்சுட்டு எனக்கு போன் பண்ணி, அப்பா இந்த பயணி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னா. அதுக்கு என்னமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்ட்டு எங்க ரிப்போர்ட்டர் சார் அனுப்பிச்சேன். அங்க போய் பார்த்தாதான் தெரிய வந்துச்சு. அந்த ஆளு அந்த ஏரியால இருக்கிற இந்த வாட்டர் டேங்கர் காரங்கெல்லாம் போர்வெல் போட்டு தண்ணி நிறைய எடுத்ததாகவும் அதனால அதோ பிரச்சனைகள்லாம் வந்ததாகவும் அந்த ஏரியா மக்களுக்காக ஏதோ போராட்டம் நடத்தி அப்புறம் சண்டை சச்சரவு அடி ஏரியா விட்டு அந்த ஆள் ஓடி போயிட்டான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்பா எப்படியும் கண்டுபிடிச்சு பாருங்க நம்பிக்கையில துளசி லேப்ல ப்ரப்போசலை சப்மிட் பண்ணா. அவங்களுக்கு நம்ம நாடி ஜோசியம் சித்த வைத்தியம் இதுலெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. துளசி cannot take any form of rejection. She just cannot take it. இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணியிருந்தா கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு தன்னைத்தானே உபயோகப்படுத்திக்க போறதாவும் அதுக்காக எய்ட்ஸ் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிக்க போறதாவும் படிச்சு ஷாக்காக போன் பண்ண, வேண்டாம் துளசி இந்த மாதிரிலாம் பண்ணாத, வேற லேப் இருக்கு அங்க ரிசர்ச் பண்ணலான்னு. அப்பதான் தெரிய வருது பைத்தியக்காரத்தனமா அவசரப்பட்டான். இன்டர்நெட்ல பல பேர் அவளை திட்டினப்போ படிச்சுட்டு எனக்கு பொறுக்கல. அதான் கடவுளுங்கிற பேர்ல அவளை சப்போர்ட் பண்ணி எழுதினேன். ஒரு விதத்துல இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் ஒரு காரணம். தாய் இல்லாத பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அவ எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன், எதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரின்னு சொல்லிடுவேன். லஞ்சம், கில்ட், பத்திரிக்கை வளர்ந்துகிட்டு இருந்தது. துளசிக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியல. அதான் அப்பாவோட பார்வை எப்பெல்லாம் அவ பக்கம் திரும்பணும்னு ஆசைப்பட்டாளோ உடனே தன்னை தானே வருத்திக்குவா, கையை வெட்டிக்குவா, குத்திக்குவா. அவளுக்கு தெரியும் எனக்கு ரத்தம்னா அலர்ஜி, பார்த்தா மயக்கம் போட்டுருவேன்.
இஸ் a sort of phobia. எந்த உயிரையும் வருத்தக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்தனா தன்னைத்தானே வருத்திக்கும் போது கண்டிக்காம விட்டுட்டேன். என் தப்புதான். துடிதுடிப்பா, ஸ்மார்ட்டா, ரொம்ப பிரெயினி, அறிவாளி. நிறைய கனவுகளோட அவளை ஜெர்மனிக்கு அனுப்பிச்சேன். அவ திருப்பி வந்தப்போ ஐம் சாரி. பரவாயில்ல. மேல சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் புள்ளி இல்லாத குறைய தீர்த்து வைக்கிற மாதிரி சோமு என் பத்திரிகையில சேர்ந்தான். திங்ஸ் வெண்ட் ஆன் ஃபார் a while. திடீர்னு ஒரு நாள் யாரோ பயணின்னு என்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணான். முக்கியமான விஷயம் சொல்றேன். எஸ் கம் இன். சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க சார். மிஸ்டர் பழனி? ஆமா சார். வாங்க. அவனை பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது நான் தேடிக்கிட்டு இருந்த பழனி இவன் தான். உட்காருங்க. சொல்லுங்க. ஏதோ ஓலைச்சுவடி, எய்ட்ஸுக்கு மருந்து. சார் இவங்க யார் சார்? என் டாக்டர் தான். ஏன்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ ஷுவர். தூ. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது பழனி துளசிய நேர்லயோ போட்டோலயோ பார்த்தது இல்லைன்னு. சொல்லுங்க. இது பாருங்க. என்னது? சித்த வைத்திய ஓலைச்சுவடியா? இல்ல சார், என்னோட நாடி ஜோசியம் ஓலைச்சுவடி. நாடி ஜோசியமா? சரி. அதுல பாருங்க, மருத்துவ காண்டத்துல சில வரிகள்லாம் வருது. நான் அதை படிச்சு சொல்றேன். பிழை தொடங்க பழனி சங்கு அரண் பொன்னம்பல நடேசன் எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. நெட்ல சொல்லியிருந்த 12 பேர்களை தான் படிக்கிறான்னு. ஆனா எனக்கு இதை பத்தி எதுவும் தெரிஞ்ச மாதிரி நான் காட்டிக்கல. இதுல சில பேரெல்லாம் சொல்லியிருக்கு. சரி, நான் அடுத்த பாட்டு படிக்கிறேன், உங்களுக்கு புரியும். முற்றிய வெட்டையாமை. வெட்டைனா எய்ட்ஸ் தெரியும். அறுத்திடும் மருந்தை சொன்னோம், அதுக்கு மருந்து சொல்றாரு. மருத்துவ காண்டம் தண்ணில் மேலோர் நாடி தண்ணில். மேல இருக்கிற உங்க பேர்ல நாடி ஜோசியத்துல மருத்துவ காண்டத்துல மருந்து இருக்கிறதா அர்த்தம். இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த விஷயம் நம்ம வயசு தேடி வந்துருச்சுன்னு ஒரு விதத்துல சந்தோஷப்பட்டேன். அப்படின்னு அதாவது மேல சொல்லியிருக்கவங்க நாடி ஜோசியத்துல மருத்துவ காண்டத்துல ஒரு 2 லைன்ஸ்ல விளையாட்டா தான் புகுத்தி இருக்கிறதா. இது அகஸ்தியரோட நாடி. அகஸ்தியர் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு? தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருக்கார், தமிழ் நம்பின்னு பேரு, அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. அவருக்கு இந்த கட்டு எப்படி கிடைச்சதா? அது வந்து இந்த சரஸ்வதி மகா லைப்ரரியில இருந்து நாடி ஜோதிட ஓலைகளை ஏலம் விட்டதா சொல்லுவாங்க. அதுல ஒரு பங்கு இந்த தமிழ் வாத்தியார் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. 2-3 தலைமுறையாவே சும்மா அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், எனக்கு தமிழ் மேல நிறைய ஆர்வம் உண்டு சார். அதுவும் இல்லாம சோசியல் சர்வீஸும் செய்வேன் சார். இல்ல இலக்கிய விஷயமா தான் அவரை மீட் பண்ணலான்னு போனேன். ஆனா அவரு இந்த ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆச்சரியமா இருந்தது. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவர்கிட்ட நாடி ஓலைகள்லாம் நிறைய இருக்குன்னு. ஒரு பேச்சு கேட்டேன், சார் என்னோட நாடி இருக்கா பாருங்கன்னு.
உடனே அவரு என்னோட கையை எடுத்தாரு, கேள்வி மேல கேள்வி கேட்டாரு, ஏதோ கால்குலேட் பண்ணாரு, திடீர்னு பழனிங்கிற பேருக்கு நாடி எடுத்து கொடுத்தாரு சார். அது மட்டும் இல்ல சார், என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே இந்த கட்டுல இருக்கு சார். இன்ட்ரெஸ்டிங் சார் பார்த்து சார், அந்த ஒளிச்சோடியில இருக்கிறதெல்லாம் பழசு, உடைஞ்சிட போகுது. அதுவும் இல்லாம ஒரிஜினல். ஐம் சாரி. சரி, நான் என்ன பண்ணோம்? அது இந்த ஒளிச்சோடியில இருக்கிறதெல்லாம் பழைய வட்ட எழுத்து. நானே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், முடியல. என் கூட படிச்சு சொன்னது அந்த தமிழ் வாத்தியார் தான். நான் என்ன பண்ணணும்? மிச்சம் இருக்க ஓலையெல்லாம் படிச்சு பார்க்கணும், அந்த மருந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, நான் என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு 2-3 உதவி செய்யணும். ஒண்ணு, மிச்சம் இருக்க ஓலையெல்லாம் எடுத்துட்டு வர நீங்க அதை படிச்சு சொல்லணும். நீங்க தான் பத்திரிகை துறையில இருக்கீங்களே, உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சிருக்கும். அதான் அந்த தமிழ் வாத்தியார், அவர் பேர் என்ன சொன்னீங்க? சங்கரன்ங்கிறது உண்மையான பேரு, ஆனா தமிழ் நம்பின்னு மாத்தி வச்சிருக்காரு. அவர் தானே முதல்ல படிச்சாரு, அவரே படிக்க சொல்லுங்க. படிக்கலாம், ஆனா இந்த விஷயம் அவருக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. இல்ல, அவர் இந்த ஓலைச்சுவடியை வெளியில தர மாட்டேன்னு சொன்னாரு. அப்போ இந்த கட்டு மட்டும் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? திருநீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பார்க்க ரொம்ப சுமாரா தான் இருப்பா. அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எல்லாம் இந்த ஓலைச்சுவடிக்காக தான். நிச்சயதார்த்தமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைன்னு நம்பி இதை என் கையில கொடுத்தாரு. ஓஹோ, அதான் மாமனார் மருமகன் உறவு வரப்போகுது இல்ல? அவருக்கு ஒரே பொண்ணா? ஆமா சார். அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வழியும் உங்ககிட்ட தான் கொடுக்க போறாரு, அவரே படிச்சும் சொல்லுவாரு. இல்ல சார், இந்த விஷயம் அவருக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. அது அப்படிதான், விட்டுருங்க. சரி, ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட எதுக்கு வந்தீங்க? சார், நான் அப்பவே சொன்னேனே உங்ககிட்ட 2-3 உதவி வேணும்னு. நான் இந்த ஓலையெல்லாம் பார்த்து எப்படியாவது மருந்தெல்லாம் சேகரிச்சிருவேன், ஆனா தயாரிக்கிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நானா? ஆமா சார், நீங்க தான் மூலிகை பண்ணையே வச்சிருக்கீங்களே. ஊர்ல கிடைக்காத மூலிகை எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? முகிலனா? 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 முகிலனா உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் நம்ம தமிழ் வாத்தியார் மூலமா தான். தமிழ் வாத்தியார் மூலமாவா? ஆமா சார், தமிழ் வாத்தியாரும் அவரும் நண்பர்களா. ஒரு முறை அவர் வீட்டுல சந்திக்கும் போது என்னவா இருக்கீங்கன்னு கேட்டேன். உங்க பண்ணையில தோட்டக்காரரா இருக்கிறதாவும் நிறைய சித்த வைத்தியத்தை பத்தியும் சொன்னார் சார். அப்படித்தான். ஆசி. இருந்தாலும் என்ன எதுக்கு சந்திக்க வந்தீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல சார். நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். இப்ப உலகத்துல எல்லாரும் எய்ட்ஸுக்கு மருந்து தேடிட்டு இருக்காங்க. நிஜமாவே இந்த ஓலையில இருக்க மாதிரி எய்ட்ஸுக்கு மருந்து இருந்தா நான் அடுத்த நிமிஷம் கோடி சொன்னாயிருவேன் சார். இத போய் 4-5 பேர்கிட்ட சொல்லி ஹெல்ப் வாங்கி பங்கு போடுறதை விட நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, அதான் உங்ககிட்ட வந்தேன் சார். அதுவும் இல்லாம நீங்க பண்ண வச்சிருக்கீங்க, மருந்து தயாரிக்க ரொம்ப சுலபமா இருக்கும். சொசைட்டில நீங்க பெரிய ஆளு, நிறைய ஆட்களை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ரகசியமா யாரையாவது ஏஜ் பேஷண்ட் கூட்டு வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. பேட்டன் கூட பண்ணி கொடுப்பீங்க சட்ட ரீதியா. எல்லாத்துக்கும் மேல நீங்க பத்திரிகை துறையில இருக்கீங்க, பவர்ஃபுல் ஆயுதம். மக்கள் கிட்ட எப்படியாவது கொண்டு போய். ஒரு நிமிஷம், இதுக்கெல்லாம் நான் உதவுவேன்னு எந்த தைரியத்துல வந்தீங்க? சார், டீல் போட்டுக்கலாம் சார். மருந்தை என் பேர்ல பேட்டன் பண்ணிக்கலாம். வர லாபத்துல எனக்கு 80%, உங்களுக்கு 20%, எனக்கு 70%, உங்களுக்கு 30%. நீங்க டாக்டரா? எனக்கு இந்த மருந்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது சார். பின்ன எய்ட்ஸுக்கு மருந்துன்னு ஒண்ணு இருந்தா அது பொது சொத்தா இருக்கணும். தனி நபரா இருந்துகிட்டு அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் நீங்க நினைக்கிறது சுயநலமா தெரியல? மருந்து கண்டுபிடிக்க எவ்வளவு பேர் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கூட தான் தியாகம் பண்ணிருக்கேன், பின்ன இல்லையா? அந்த வாத்தியார் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஓலைச்சுவடி எல்லாம் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவளை என்ன பண்றேன்னு அதை விடுங்க சார். யார் சார் சுயநலவாதி இல்ல? இந்த காலத்துல சுயநலம்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? அப்படி இருக்க நாம என்ன கடவுள? அந்த நேரத்துல தான் இல்ல மகானா எனக்குள்ள இருக்கிற சுயநலம் சுயநலம்
எனக்கு பணம் துளசிக்காக இந்த மருந்த தேடினேன். 10 செய்யணும் சும்மாவா சொன்ன மருந்து மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு. பில்கேட் மாதிரி ஆக வேண்டாமா? துளசி குணமாயிடுவா. சார் என்ன சார் பண்றீங்க? சார் சார் என்ன பண்றீங்க? இந்த ஓலை யாருக்கு சொந்தமோ அவங்களை போய் சேரும். நீங்க கிளம்புங்க. என்ன விளையாடுறியா? வெளியே போ. யோ யோ என்ன பண்ற? அந்த ஓசோடைய குடியா? முடியாது போ. அது என்னோடதுயா, என்னோடது குடியாது. பெரிய மனுஷன் நீ ஏமாத்திய, அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? குடியா நீ என்ன ஏமாத்திட்ட. கெட் அவுட். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதை பத்தி இன்னொரு பத்திரிகையில் எழுத போறேன். எதுல வேணா எழுது, முதல்ல வெளியே போ. எனக்கு அந்த ஓலைச்சுவடி வேணும். அது எனக்கு வேணும். வெளியே அதை வாங்க இங்கிருந்து போக மாட்டேயா? குடியா வேடிக்கை பார்த்து போறோம். வேலையை பாருங்க. ஆபீஸ்ல இருந்து சாயங்காலமே நேரம் பண்ண வீட்டுக்கு போனேன். முகிலனை பார்க்க. முகிலா வா. சரியா? வா. கண்ணம்மா, கண்ணம்மா. இந்த பின்னாடி எங்கேயாவது இருப்பாங்க. நீ வா. என்னங்கய்யா? இது உள்ள எடுத்துட்டு போய் பத்திரமா வை. என்னங்க இது? துளசியோட எதிர்காலம். என்னையா சொல்றீங்க? ஆமா மகிழா, நீ கொடுத்த ஓலைகள்ல சில விஷயங்கள் விட்டு போயிருக்கு. அதெல்லாம் வேற எங்கேயோ எழுதிருக்கணும்னு துளசி ஜெர்மனில இருந்து போன் பண்ணா, ஞாபகம் இருக்கா? ஆமா. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மருந்தா? அந்த வெட்டிக்கு மருந்தா? ஆமா. அது இதுலயா இருக்கு? இது இல்ல, இது போல இன்னும் 11 ஓலைகள்ல பரவலா எழுதிருக்கு. பரவலான்னா புரியலையே. இது சித்த வைத்திய ஓலை இல்ல, நாடி ஜோசி ஓலை. நாடி ஜோசியமா? ஆமா. மொத்தம் 12 பேருடைய நாடி ஜோசி ஓலைகள்ல அந்த மருந்து பிரிச்சு எழுதப்பட்டிருக்கிறதா இதுல குறிப்பு இருக்கு. ஒரு ஓலை கிடைச்சிருச்சு, மிச்சம் 11 ஓலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்கு? இங்க பக்கத்துல செம்பாக்கோன்னு ஒரு கிராமம் இருக்குல்ல, அதுல இந்த தமிழ் வாத்தியார் சங்கரன், நம்ம தமிழ் நம்பி என் சிநேகிதன். ஆமா தெரியும். அப்ப வேலை சுலபமா முடிஞ்சிடும். நான் வேணா போய் பேசி வாங்கிட்டு வந்துட்டுங்களா? வேணாம் வேணாம், நீ போய் பேசி காரியத்தை கெடுத்துறாத. அவரு லேஸ்ல இந்த ஓலைகள்லாம் கொடுக்க மாட்டாருன்னு அவர் எனக்கு தெரிய வந்தது. நான் பேசி பாக்குறேன், அப்புறம் முடியலன்னா உன்கிட்ட சொல்றேன், நீ கேட்டு பாரு. இத ஜாக்கிரதையா வச்சுக்க. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். என் பொண்ணுடைய எதிர்காலமே இதுல தான் இருக்கு. அவ நான் தூக்கி வளர்த்து பொண்ணுங்க. மறுநாள் காலையில நான் ஆபீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போக வேண்டி இருந்துச்சு. இஷ்யூ டேட்டு அங்க போனப்புறம் தான் பழனி ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிய வந்தது. சார், நேற்றுக்கு நானும் சோமும் மக்கள் பார்வை முடிச்சுட்டு வரும்போது ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் சார். டேங்கர் லாரி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த போட்டோஸ் அப்படியே பப்ளிஷ் ஆச்சுன்னா பிரச்சனை. பழனி எங்க ஆபீஸ்க்கு வந்து சண்டை போட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதனால பத்மராஜன் அவன் வந்துட்டானா? இல்ல சார், சோமு வரதுக்கு லேட் ஆகும் சொல்லிட்டு இருக்கான். வரும்போது எழுதி கொண்டு வந்துருவான். பத்மா, ஒரு நிமிஷம். Tulsi, can you give me a minute? I need some privacy. பத்மா சார், இந்த கிளைன்ஸ் மாத்தணும்னு நான் இப்ப கூப்பிட்டேன். உன்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா போ. சரி சார். பத்மா, இப்போ இந்த போட்டோஸ்லாம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் சார்?
ஹெட்டை கட் பண்ணா அப்புறம் பப்ளிஷ் பண்ண முடியாது சார். எனக்கு அப்படிதான் வேணும். நீ எல்லா படத்துலயும் ஹெட்டை கட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொண்டா உடனே. சார் அப்புறம் சோமு கேட்டா எனக்காக பண்ணு. ஓ வாத்தியார எப்படி அப்ரோச் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2-3 நாள் போச்சு. சோமு பயணியோட ஆக்சிடென்ட் பத்தி எழுதின ஆர்டிக்கல் கூட நான் பப்ளிஷ் பண்ணல. இந்த ஆர்டிக்கல்ல சோமு ஊர் பேர்லாம் மென்ஷன் பண்ணலனாலும் இதை பத்தி ஏற்கனவே நியூஸ் பேப்பர்ல நியூஸ் ஐட்டம்லாம் வந்துருச்சு. நம்ம வாரப்பத்திரிகையிலே வந்ததுன்னா அனாவசியமா இந்த பக்கம் பார்வை திரும்புன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணாம விட்டுட்டேன். சோமுக்கு என்னால கோவம் தான் வந்து பேசினா. அப்போ இந்த ஆக்சிடென்ட பத்தி ஹியூமன் சைடா ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பயணி கல்யாணம் பண்ணிக்க இருந்த தமிழ் வாத்தியாரோட பொண்ணை இன்டர்வியூ பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். கூடவே பத்மராஜனையும் அனுப்பிச்சேன். பத்மா கிட்ட நான் இதை பத்தி எதுவும் சொல்ல. ஜஸ்ட் அங்க போயிட்டு அந்த தமிழ் வாத்தியார் கிட்ட நிஜமாவே ஓலைகள்லாம் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். சோமு போன நேரம் அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்துட்டான். ஆனா பத்மராஜன் கரெக்டா போய் ஓலைகள்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டான். இது என்னது? ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடியா? அது அந்த பொண்ணோட பணத்துக்கு பின்னாடி இந்த ஷெல்ஃப்ல இருந்தது. சோ ஓலைகள்லாம் தமிழ் வாத்தியார்கிட்ட இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சோமுவோட பார்வைய வேற பக்கம் திருப்பினேன். ஒருத்தர் அனுப்பிச்சு ஓலைகளுக்கெல்லாம் வேலை பேசினேன். ஆனா தமிழ் வாத்தியார் கொடுக்க மறுத்துட்டாரு. எல்லாம் பரம்பரை சொத்து. அவருக்கு அப்புறம் இந்த ஓலைகள் எல்லாம் ஏதோ ஒரு மியூசியத்துக்கு கொடுக்க போறதா சொன்னாரு. மறுபடியும் என்னுடைய பார்வை சோமு மேலதான் விழுந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணுவான். சரி அவன் அனுப்பலான்ட்டு தமிழ் தாத்தா ஊஎஸ்ஆ பத்தி ஒரு கட்டுரை எழுது, அதுக்கு அந்த தமிழ் வாத்தியார் சங்கரனை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். சப் எடிட்டர் கிட்ட உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் எடிட்டர் என்ன பண்ண சொல்றாருன்னு வருத்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். என்னப்பா கோவமா இருக்கியா? பின்ன என்ன சார், ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்டர் எழுதி கொடுத்தா சரியில்லைன்றாரு. அப்புறம் போர் அடிக்கிற பழைய பஞ்சாங்கத்தை போய் தேடி எடுத்துட்டு வர சொல்றாரு. போவானோ மாட்டானோன்னு ஒரு சந்தேகம் வந்தது. மறுநாள் நானே போய் பார்க்கறதா முடிவு பண்ணி தமிழ் வாத்தியார் வீட்டு பக்கம் போனேன். லாஸ்ட் மினிட்ல நம்மளே போனா சரியா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்தது. பக்கத்துல இருக்கிற பண்ணைக்கு வண்டியை திருப்பினேன். கண்ணம்மா. ஐயா என்னங்க ஐயா? முகிலனை கூப்பிடு. சரிங்கய்யா. முகிலனே, முகிலனே. என்னம்மா? ஐயா உங்களை கூப்பிடுறாரு. வரேன் வரேன். என்னங்கய்யா? கண்ணம்மா வேலிய சாத்தாம வந்துட்டேன். வாழை கண்ணுல அனாதே நிக்கிறானுவோ. ஆடு மாடு பூந்துற போது போ செத்து போய் பாத்துக்க வந்துடுறேன். சரிண்ணே. முகிலா, அந்த தமிழ் வாத்தியார்கிட்ட இருந்து ஓலைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. பணம் காசு எவ்வளவு வேணா தரேன்னு வேற ஒரு ஆள் மூலமா கேட்டு பார்த்தேன். பரம்பரை சொத்து கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோமு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவான். எந்த இடத்துக்குள்ளேயும் பூந்து சாமர்த்தியமா பேசி அதை வேணா எடுத்துட்டு வந்துருவான். ஊஎஸ்ஆவை பத்தி ஒரு கட்டுரை எழுதுற சாக்குல அந்த தமிழ் வாத்தியாரை போய் பார்த்துட்டு வாடான்னா அவன் எழுதின வேற ஒரு கட்டுரையை நான் பப்ளிஷ் பண்ணலங்கிற கோவத்துல இருக்கான். போக மாட்டான் போல இருக்கு. இவ்வளவுதானையா? தெம்பாக்க பக்கம் தானே. வாங்க 2 பேரும் ஒரு நாள போயிட்டு வந்துடலாம். வேணாம் முகிலா. நான் சொன்னா தருவாங்க. நான் வாங்கி தரேன்யா. வாங்க வாங்கய்யா. கண்ணம்மா நான் ஐயாவோட போயிட்டு வந்துடுறேன். வேலையை அடைச்சிரு. வாங்கய்யா.
ஐயா ஒரு நிமிஷம். டிரைவர் தம்பி அண்ணே நீங்க இங்கேயே இருங்க, நானும் ஐயாவும் போயிட்டு வந்துடுறோம். அப்படியா? நான் ஓட்டுட்டுமா ஐயா? இல்ல வேணாம்ப்பா, சௌரியமுத்து கிட்ட நான் தான் வண்டி எடுத்து போனேன்னு சொல்லு. நாங்க வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு. சங்கரா, சங்கரா, சங்கரா. ஐயா வாத்தியார் பின்பக்கமா இருக்காரு போல இருக்கு. இதுக்கு நேர் பின் தெரு. நீங்க வந்துருங்க வண்டி எடுத்துக்கிட்டு. நான் அந்த பக்கம் ஐயா இந்த வீடு தான், வாங்க. சங்கரா, 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 சங்கரா. ரத்தம் எனக்கு ஒண்ணு இல்ல. அடிச்சு போட்டிருக்காங்க போல இருக்கு. ரத்தமா இருக்கு. உயிரோடு இருக்கான பாரு. கண்ணு குத்திருச்சுங்கய்யா. அவன் போயிட்டான். சரி, போலீஸ் போன் பண்றேன். ஐயா அதை உள்ள வைங்க, உள்ள வைங்க சொல்றேன். வாங்க வாங்க ஐயா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓலைச்சுவடி தேடிட்டு இருக்கேன். இந்த நேரத்திலயா? இதெல்லாம் தமிழ் இலக்கியம். நாடு ஜோதிடத்தை எங்க வச்சான்? முகிலா நிறுத்தல, தப்புடாது. என்னங்க என்னங்க தப்பு? இத பாருங்க, அவன் வீட்டுக்கு முடிஞ்சிருச்சு. அவன் போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு முன்னாலேயே அவன் பொண்ணு போய் சேர்ந்துட்டா. சொந்த பொண்ணு சொல்லிட்டு யாரும் கிடையாது. இத பார்த்தா கொலை மாதிரி தெரியுது. போலீஸ் வரும். போலீஸ் வந்தா எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடும். யாருக்கும் குறைஞ்சலாம் போயிடுங்க. ஐயா, அரசியோட எதிர்காலம் இதுலத்தானே இருக்கு. இதைத்தானே தெரிவிட்டு இருக்குது. இப்ப என்னங்க, போனா விட்டுட்டு போன பணத்தை நாம எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதானே. எடுத்து கொடுங்கய்யா. ஐயா எடுத்து கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். தமிழ் வாத்தியாரை பார்க்கணும். ஏமாத்தட்டுங்க, வருவாரு.
ஐயா சீக்கிரம் ஐயா வாங்க. ஐயா வாங்க சீக்கிரம் வாங்க ஐயா வாங்க. போய் பார்க்கணும் பின்பக்கம் எப்படி போகுது சீக்கிரம் வாங்க வாங்க. அண்ணே பின்னாடி வேலி வழியா ஆடு மாடெல்லாம் வரல, மனுஷங்க தான் வராங்க. அதுவும் இல்லாம இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் போறாங்க வராங்க. பொது வழி மாதிரி ஆயிடுச்சு. செடியெல்லாம் உடைச்சு போட்டுடுறாங்க. ஐயா வாட்ச்மேன் வைங்கய்யா. கண்ணம்மா நான் இங்கதான் சாப்பிட போறேன், சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க ஐயா. வேணாம் மகிழா, இதெல்லாம் இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல. நம்ம டிகே ஃபார்ம் மூடு தானே இருக்கு. ஆமாங்க. அங்க போய் வச்சிரு. ஆபீஸ் ரூம்ல ஒரு ஸ்டீல் கபோர்ட் இருக்கு, சாவி செக்யூரிட்டி கிட்ட இருக்கு. வாங்கி உள்ள வச்சு பூட்டிட்டு ரூமையும் பூட்டி 2 சாவி எடுத்துட்டு வந்துரு. சரிங்கய்யா. டிரைவர் தம்பி வாங்க வந்து வண்டி எடுங்க. என்ன பத்மா? சார் சோமு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். எங்க? சரி நான் வரேன். சபரிமுத்து சார் இன்னொரு வண்டி வேணும். எங்க அனுப்பணும் சார்? பண்ணைக்கு. சரிங்க சார். சோமுவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்தேன். அந்த பயணி 12 பேர் உள்ள பாடல்களை ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு பையில போட்டு நடந்த குழப்பத்துல அந்த பையன் எங்க ஆபீஸ்ல விட்டு போயிட்டான். நான் ஏற்கனவே அந்த லிஸ்ட படிச்சிருந்தேன். அதுல 2வது பேர் சங்கு அரண்னு ஏதோ வந்துச்சு. அது இறந்து போன தமிழ் வாத்தியார் சங்கரனா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அந்த டவுட் கிளியர் பண்ணோம்னா தமிழ் வாத்தியார் வீட்டில இருந்து எடுத்த நாடி ஓலைகள்ல அவருடைய நாடி ஓலைய எடுத்து படிக்கணும். அதுக்கு தமிழ் வாத்தியாருடைய ரேகை தேவைப்பட்டுச்சு. அதனால சோமுவ உடனடியா நாடி ஜோசியம் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா சோமுக்கு தெரியாம அவன் கொண்டு வந்த ரேகையை நான் ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட இருந்த ஓலைகள்ல இருந்து அந்த ரேகையை வச்சு தமிழ் வாத்தியாரோட ஓலையை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஓலைகள்லாம் வட்ட எழுத்துல எழுதியிருக்கும். இதுக்காக ஒரு ஆள் நான் தேடிட்டு இருந்தேன். கோயின்சிடென்ட்லி சோமு போய் நாடி ஜோசியம் பார்க்க போன ஆள் பேரு பொன்னம்பலம், கீழாம்பூர் பொன்னம்பலம். அந்த லிஸ்ட்ல இருந்த அடுத்த பேர் பொன் அம்பலம். இதெல்லாம் தற்செயலா நடக்குதா இல்ல அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளா என்கிட்ட வந்து சேர்றாங்களான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. இந்த குழப்பம் தீரணும்னா கீழாம்பூர் பொன்னம்பலத்துடைய ஓலை எங்கிட்ட இருக்கிற ஓலைகள் இருக்கான்னு நான் பார்க்கணும். அதுக்கு அந்த பொன்னம்பலத்துடைய ரேகை தேவைப்பட்டுச்சு. மறுபடியும் நான் சோமு பக்கம் திரும்பினேன். ஆனா அந்த பொன்னம்பலத்தோட ஏதோ சண்டை போட்டதாகவும் அவனால போய் பார்க்க முடியாதுங்கிறத என்கிட்ட சொல்லிட்டான்.
சரின்ட்டு நான் வேற என்னுடைய ஒரு நண்பரை அனுப்பிச்சேன். யாரு? கழுத்துல வெள்ளத்தழும்பு இருக்கிற ஆளுன்னு சோம பார்த்தவங்களாம் சொன்னாங்க. அவரா? இந்த கொலையெல்லாம் செய்து வேக இருக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறீங்க அந்த ஆளு. சாடிபாதம் அவரும் சரி நானும் சரி யாரையும் கொலை செய்யல. சரி, இந்த தழும்புக்காரைய சொல்லுங்க. எதுக்கு? நான் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. அவரு எஸ் சார் உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு தெரியல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, உள்ளான்னு சார் இவர்தான் சார். நீ என்ன இங்க வந்த? பாருங்க, வாங்க. மன்னிச்சிருங்க. என் பேர் சௌரிமுத்து. நீங்க தேடிட்டு இருந்த தழும்புக்காரன் நான் தான். இதை பாருங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு இருக்க எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்க எந்த கொலையும் பண்ணலையே. ஆனா ஆர்த்தியை மட்டும்தான், அதுவும் நான் தான் கடத்தினேன். வாய மூடுறா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயா நீங்க சும்மா இருங்க, எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வாய மூடிட்டு சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க, வாங்க. இங்க வாங்க சார். இவரை கூட்டு போங்க, நான் தனியா விசாரிக்கணும். கொஞ்சம் இருங்க சார். என்னாச்சு? கிடைக்கல, பெயில் கிடைக்கல. 300, 323, 328, 336, 340 இப்படி ஏகப்பட்ட செக்ஷன்ல போட்டிருக்காங்க. மத்தவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. அப்பா நீங்க நீங்க இவருக்கு ஏப்பா? அப்புறம் சொல்றேன்ப்பா. இல்ல இல்ல சொல்லுங்க, எப்படிப்பா? எப்படி நீங்க? நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. சோமு, உங்க அப்பாக்குள்ள சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க ப்ளீஸ். இப்ப கொஞ்சம் அமைதியா உட்காருங்களா? நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன்ல. சோமு சோமு பிடிக்கட்டுமா? வேண்டாம். சார் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு இருக்கேன். சொல்லிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ்டர் ஆடியோபாகம், குண்டமும் இல்லா நாயகனை ஆகாமத்தின் நாயகனை பொக்குடையில் அமர்ந்தவன் உன்னம்பலத்தானே சிவராமி நேசரே பாரத சாரதி அருகில் வைத்தவன் சோழி தண்ணீர் ரகசியத்தை கண்டிடுவான். மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா.